அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண பொண்ணுக்கு கொடுக்குற ஃபேன்சி ஜுவல்லரி அதை தான் பார்க்க போகிறோம். எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம்னால அதுக்கு நாங்கள் வாங்கியிருக்கிற ஃபேன்சி ஜுவல்லரிஸ்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வளையல்லேருந்து பார்ப்போம். பேசுகிறதெல்லாம் கேட்குமே. ஃபஸ்ட்டு இந்த வளையலை பார்ப்போம். மெட்டல்லே கல் வச்ச வளையல். கோல்டு போடுவோம். கோல்டு கொஞ்சம் கோல்டெல்லாம் நான் இதில் எடுக்கல. வெறும் ஃபேன்சி மட்டும்தான். பொதுவாக கல்யாண பொண்ணுக்கு நம்ம என்னென்ன கொடுப்போன்றதை மட்டும்தான் எடுக்க போகிறேன். அடுத்து இந்த வளையல்கள். இது கவரிங் வளையல்கள். இது ஒரு மாடல். பாருங்க, இது ஒரு மாடலா? இந்த ரெண்டுமே ஒரே மாடலா? ஓ, இது வேறு மாடல், இது வேறு மாடல். இந்த பாருங்க, இது ஒரு மாடல். இது ஒரு மாடல். நல்லா இருக்கு பார்க்க. இது மாதிரியே இருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம். அடுத்து இந்த வளையல். இது எப்படின்னா அந்த கீழே ஜமிக்கி தொங்குற மாதிரி. இங்கே பாருங்கள், கல் வச்சுருக்கு. கல் வச்சு இந்த மாதிரி சத்தம் கேட்குது. இது ஒரு மாடல். இது இந்த பாருங்கள், அதாவது தலையிலே பேண்ட் மாதிரி மாட்டுறது. கர்ச்சி மாதிரி இருக்குது. இது இந்த மாடல். இது மேட் இன் சைனா. அதாவது எப்படி என்ன மாடலாக வேணாலும் தலையை கட்டிக்கலாம். குதிரைவால் போட்டுக்கலாம், மாடலாக கட்டிக்கலாம். அந்த மாதிரி இப்போ புதுசாக இந்த மாதிரி விற்கிது போல். சரிண்ணா, அப்போ இது ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளிப்புங்க தான். கிளிப்புங்க கொஞ்சம் நிறையா கொடுப்போம். பொண்ணுக்கு நிறையா கிளிப்புங்க கொடுத்து விடுவோம். இந்த பாருங்கள், இது ஒரு இது மாப்பிள்ளை வீட்டிலருந்தும் கொடுப்பாங்க. சீட்டில் வைப்பாங்க. நாங்கள் இது நாங்கள் வாங்கி கொடுக்குறது. மாப்பிள்ளை வீட்டில் தனியாக சீரில் வைப்பாங்க. அது கொஞ்சம் வைப்பாங்க. இது பாருங்கள், இது ஒரு மாடல் வாட்ச் தான். இது என்ன சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாடல் வாட்ச். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற வாட்ச்சு. அப்புறம் இது ஒரு கிளிப்பு. இந்த பக்கம் தூக்கி வச்சுக்கிறேன். அவங்கக்கிட்ட காட்ட எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இது ஒரு மாடல். இது கல் வச்சது தான். இந்த பாருங்கள், இது ஒரு மாடல். இது ஒரு மாடல் கிளிப்பு. இது ரெண்டும் ஒரே மாடல் தான், வேறு வேறு கலர். இதுவும் கல் வச்சது தான். இது ப்ளூ, இது ரெட்டு. இங்கே பாருங்கள்,
இது ஒரு மாடலு. இது இந்த மாதிரி கிளிப்பு. இதுவும் வந்து சைனீஸ் மாடல். இந்த பாருங்கள், அப்படியே கொண்டை போட்டு கூட அப்படியே மேலே சொருவிக்கிற மாடல். இது உள்ள என்ன இருக்குது? அது இந்த கிளிப்பு பாருங்கள். இதுவும் வந்து சைடில் சொருவுறது தான். இப்போ எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, சைனீஸ்லேருந்து தான் கிளிப்புங்கெல்லாம் வருது போல். அந்த நல்லா முன்னாடி சொருகிற மாதிரி. இந்த பாக்ஸ் வந்து பாக்ஸ் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து பேண்டுங்கெல்லாம் இருக்குது பாருங்க. இது ஒரு பேண்டு. அப்புறம் இந்த குட்டி குட்டி பேண்டுங்க இதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் அவ்வளோதான். கீழே என்ன இருக்குது? அப்படியா? என்ன நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுத்த செட்டு பாருங்கள். இதிலே நெத்திச்சூடி இருக்குது. இது வந்து நெக்லஸ் மாடல் தான். இது வந்து நல்லா ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்த கல். இது வந்து தோடு. இது வந்து இடுப்புக்கு போடுற ஒட்டியானம். இது வந்து எந்த சைஸுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எலாஸ்டிக் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் இது எல்லாருக்குமே போடலாம். சூப்பராக இருக்குது. நல்லா அப்படியே கல் வச்சு, ஒயிட் கல், இந்த பால்ஸ் வச்சு, கோல்டன் பால்ஸ், கோல்டனில் வந்து பாசி வச்சு ஃபுல்லாகவே கோல்டன் பாசி, ஒயிட் கல். ரொம்ப சூப்பராக இருக்குது ஒட்டியானம். இப்போ துணியிலே இப்போ இந்த மாடலாக செஞ்சுருக்காங்க போல். நல்லாயிருக்கு இது. இதுவும் பொண்ணுக்கு கொடுக்குறதுக்கு தான். எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். சாரீ கட்டினாலும் போட்டுக்கலாம், சுடிதாரு மாடல் எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டாலும் நம்ம இதை போட்டுக்கலாம். இது ஒரு செட்டு. இது வந்து ஐம்பொன் செட்டு. இது ஒரு வந்து மாட்டலு. இந்த ஐம்பொன் செட்டோட தோடு இது பாருங்கள். இதுதான் நெக்லஸ். நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. ஆனால் பார்க்க அச்சசல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். கையில் வச்சுருக்கிறதே தெரில, ஆனால் லைட் வெயிட். இது ஒரு மாடல். அதே மாடலில் அப்படியே வந்து ஆரம். ஆரம் இருக்கா? பாருங்கள், இந்த ஆரம், இந்த நெக்லஸ்ஸு இது இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு செட்டு. இப்போ இது ஒரு அடுத்த செட்டு. இது வந்து எப்படின்னா, அப்படியே ஐம்பொன்னில் ரோஸ் கல் வச்சு, ஐம்பொன்னில் அப்படியே ரோஸ் கல் ஒயிட் வச்சு மாங்காய் மாலை அப்படியே நெக்லஸ். அதான் ஆரம் நெக்லஸ் மாதிரி. இது ஒரு செட்டு. இது ஒரு தோடு செட்டு.
பிளாக் கல். இது ஒரு செட்டு. இது ஒயிட்டு. இது ஒரு செட்டு. இது ஒரு செட்டு. இந்த நெத்திச்சுடி பாருங்கள். இது வந்து வாட்ச். எத்தனை வகை வேணாலும் வாட்ச் கொடுக்கலாம், கலர் கலராக மாடலாக. இது ஏற்கனவே ஒரு வாட்ச் நான் உங்கள்கிட்ட காட்டினேன். இந்த பாருங்கள், 3 வாட்ச் கொடுக்குறோம். இந்த பாருங்க, இது ஒரு மாடலு. அப்புறம் பாருங்க, இது ஒரு மாடல். இது வந்து டார்க் பிளாக் மெட்டல் மாதிரி வருது. ஃபுல்லாக ஒயிட் கல் வச்சு. ஐயா, இப்போ நம்ம வந்து செருப்புகள்லாம் பார்க்க போகிறோம். இது ஒரு மாடல் ஷூ. இது ஒரு செருப்பு. இது ஒரு மாடல் செருப்பு. பொம்பளை பிள்ளைகளை பெற்றுட்டா இப்படி தான் விதவிதமாக சாமான் வாங்கி கொடுக்கணும். அடுத்து பொண்ணுக்கு போடுற செருப்பு. இது நிறைய கிராண்டாகவும் போடுவாங்க. இது ஓரளவுக்கு சிம்பிளாக தான் நாங்கள் எடுத்துருக்கோம், ரொம்ப கிராண்டாக எடுக்கலை. இதுதான் கல்யாணத்து அன்னைக்கு போடுற செருப்பு. நிறைய பேர் நிறைய விதமாக எடுப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் சிம்பிளாகவே எடுத்தாச்சு, ரொம்ப கிராண்டு வேணான்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஹேண்ட்பேக்கு. அது நல்லா இதாக மாடலாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஹேண்ட்பேக் எடுத்துருக்கோம். இது ஒரு பேகு. பாருங்க, கைப்பிடி இந்த மாடலில் இருக்குது. இது ஒரு பேகு. இது வாரம் ஒரு வருது, அதாவது இந்த சைடு ஜிப்பும் போட்டுக்கலாம், அந்த வாரம் வருது. இதுவும் 1500 நினைக்கிறேன். இந்த பேக்கு பாருங்கள், இந்த பேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கும் வந்து இந்த உள்ள வார் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இதுவும் பெருசாக நம்ம தொங்க விட்டுக்கலாம், சைட்லேயும் தொங்க விடலாம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட உள்ளே வந்து 2 ஜிப்பு இருக்குது, அப்புறம் சைடு ஜிப்பு இருக்குது. இந்த பக்கமும் சைடில் வைக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா இம்போர்ட்டட், நல்லா காஸ்ட்லியான பேக். இது 1800 அந்த பேக்கில் இருந்துச்சு. இது வந்து இன்னொரு பேகு. இது பாருங்களேன், நல்ல மாடலாக இருக்குது. இது வந்து கிஃப்ட் வந்த பேகு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாடல் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கிட்டும் அதே மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இதோட பேகு எல்லா பொருளும் முடிஞ்சிச்சு. இன்னும் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நிறையா கொடுப்போம், நான் அதெல்லாம் எடுக்கலை. சும்மா யூஸ் பண்ணுற பொருட்கள் மட்டும். இதுதான் வந்து பொண்ணுங்களுக்கு கொடுக்குறது. அவ்வளோதான்.
இதோட முடிஞ்சது. பாய்.